உன்னை என் மாமா கண்ணிலேயே படக்கூடாதுன்னு தானே தனியா வீடு எடுத்து நான் தங்க வச்சேன். ஆனா எப்படியோ 2 பேரும் சந்திச்சிட்டீங்க. ஆனா இனிமே எனக்கு தெரியாம நீங்க சந்திக்கவே கூடாதுன்னு நான் சொன்னேன். அதையும் மீறி இப்படி ஒன்னா ஒரே கார்ல சுத்திட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஐயோ அண்ணாமலை, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இங்க பாரு அண்ணாமலை, என் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு புது டாக்டர் பார்க்கணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு கூப்பிட்டாரு. அதான் நான். வாய மூடு. ஹாஸ்பிட்டல் போறவங்க இப்படி ஜோடியா கோயில சுத்திட்டு இருப்பாங்களா? உன்ன வேணா இங்க யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா என்னையும் என் குடும்பத்து ஆளுங்களையும் இங்க நிறைய பேருக்கு தெரியும். அவங்க யாராவது பார்த்துட்டு வந்து வீட்ல சொன்னா என்ன ஆகும்னு நினைச்சு பாத்தியா? அடுத்தவங்க பாக்குறது என்ன? என் அக்காவுக்கே மாமா மேல சந்தேகம் வந்துருச்சு. உங்களை ஃபாலோ பண்ணி தான் நாங்க இங்க வந்தோம். நல்ல வேளை அவங்க கண்ணுல நீங்க படல. இதுக்காகவா நான் உன்னை தங்க வச்சேன். சாரி அண்ணாமலை. அண்ணாமலை, நீங்க இங்க சாமி கும்பிட தான் வந்தேன். நீங்க மட்டுமா தனியா வந்தீங்க? ஆமாக்கா, வீட்லயே இருக்க ஒரு மாதிரியா இருந்துச்சாம். அதான் கோயிலுக்கு வந்தா கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கும்னு வந்தாங்களாம். உங்க மாமாவ எங்கேயுமே காணோம் அண்ணாமலை. அவர் எங்கேயாவது பாத்தியா? இல்லக்கா, கோயில் முழுக்க தேடிட்டேன். மாமாவையும் காணும், வெளியே நின்னுட்டு இருந்த அந்த காரையும் காணும். நான் தான் சொன்னேன்ல, அது மாமாவா இருக்காது. ஆமா அத்தை, அது வேற யாராவது இருக்கும். இல்லனா நம்ம தப்பான கார் நம்பரை பார்த்திருக்கணும். எப்படியோ நம்ம கண்ணுல படாம எஸ்கேப் ஆயிட்டாரு. எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும். அக்கா, அது மாமாவா இருக்க வாய்ப்பே இல்ல. அக்கா, இந்த பிரச்சனையை இதோட விடுங்களேன். இல்ல அண்ணாமலை, இதுக்கு ஒரு பதில் கிடைக்காம நான் சும்மா விட மாட்டேன். வா போலாம். சரி. நீங்களும் வாங்க, போற வழியில உங்களை நாங்க டிராப் பண்ணிடுறோம். இல்ல, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போய்க்கிறேன். நீங்கெல்லாம் கிளம்புங்க. அக்கா, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுக்கா. மாமா உங்களுக்கு தெரியாம எதுவும் பண்ண மாட்டாரு. இல்ல அண்ணாமலை, அவரு முன்ன மாதிரி இல்ல. எனக்கு தெரியாம அடிக்கடி வெளியே போறாரு. போன் எடுத்துக்கிட்டு போய் தனியா பேசுறாரு. நான் யாருன்னு கேட்டா அவர் தடுமாறுறாரு. இன்னைக்கு என்கிட்டயே ஆபீஸ்ல இருக்கேன்னு போய் சொல்றாரு. இதுல ஏதோ இருக்கு அண்ணாமலை. அக்கா ப்ளீஸ், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. மாமா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. அப்புறம் ஏன் என்கிட்ட ஆபீஸ்ல இருக்குன்னு போய் சொல்லணும்? எதுக்காக ஒரு பொண்ணு கூட அவர் தனியா கார்ல சுத்தணும்? அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னா என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல. எனக்கு இன்னைக்கு பதில் தெரிஞ்சாகணும். அக்கா, என்னக்கா இது? இதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ற வயசா இது? மாமா உண்மையாவே ஆபீஸ் வேலையா போயிருக்கலாம். ஏதாவது எமர்ஜென்சியா இருந்திருக்கும். அதான் உங்ககிட்ட அப்புறம் சொல்லிக்கலான்னு நினைச்சு அப்படி சொல்லிருப்பாங்க. இத பெருசு பண்ணாதீங்கக்கா. ஆபீஸ் வேலையா அவ்வளவு எமர்ஜென்சியா போறவரு எதுக்காக கோவிலுக்கு போகணும்? அதுவும் ஒரு பொண்ணு கூட. இதனால நார்மலா எடுத்துக்க முடியாது அண்ணாமலை. அக்கா மனசுல இப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சு. லக்ஷ்மியை இங்க தங்க வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டோமோ? அக்கா, நமக்கும் வயசாகுது, மாமாவுக்கும் வயசாகுது. இந்த வயசுல மாமா அப்படியெல்லாம் நீங்க கண்டதையும் நினைச்சு மனச குழப்பிக்காதீங்க. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல அவர் இந்த மாதிரி நடந்துகிட்டதே இல்ல. இன்னைக்கு எல்லாமே வித்தியாசமா இருக்கு அண்ணாமலை. ஏங்க, இங்க எதுக்காக வந்தீங்க? என்னையும் உங்களையும் கோவில்ல பார்த்ததும் அண்ணாமலை ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. தயவு செஞ்சு சொல்றேன், இங்க இருந்து கிளம்புங்க. லட்சுமி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல கிளம்பு, நம்ம ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம்.
என்னங்க நீங்க? அண்ணாமலைக்கு இது தெரிஞ்சா என் மேல கோவப்படுவா. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ கிளம்பு. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நான் போலீஸ். நீங்க சந்தேக கேஸ்ல அரெஸ்ட் ஆனவங்க. நான் எதுக்கு வேணாலும் வருவேன். அந்த கேஸ்ல அப்பவே முடிஞ்சு போயிடுச்சு. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. கேஸ் முடிஞ்சுதா இல்லையான்னு நீங்க சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். இப்போ நீங்க வெளியே போறீங்களா இல்லையா? நான் இப்பவே அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணுவேன். அண்ணாமலைன்னு சொன்னா நான் பயந்துருவேனா? போலீஸ் அக்யூஸ்டோட வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. நீங்க விவகாரமா பேசுறீங்க. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. ஏன் போலீஸை பார்த்தாலே பயமா இருக்கா? தப்பு பண்றவங்க தான் எங்களை பார்த்து பயப்படுவாங்க. ஆனா நீங்க ஏன் பயப்படுறீங்க? அப்போ நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க. அத்தை, கோவப்படாதீங்க. மாமா காரணம் இல்லாம அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. ஆமாம்மா, அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? உங்களை கேட்காம ஒரு சின்ன விஷயம் கூட பண்ண மாட்டாரு. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். அவர் எதுக்கு என்கிட்ட பொய் சொன்னாரு, அதை தெரிஞ்சுக்காம நான் விட மாட்டேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஏயா, உங்களுக்கு எப்போ கால் பண்ணா நீங்க எப்பயா வரீங்க? இதான் நீங்க டியூட்டி பார்க்குற லட்சணமா? இப்படியெல்லாம் இருந்தா அக்யூஸ்டுங்க தப்பிச்சிட மாட்டாங்க. சார், ஸ்டேஷனில் ஒரு முக்கியமான கேஸை விசாரிச்சுட்டு இருந்தோம், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். நானும் இங்க முக்கியமான கேஸ் விஷயமா தான் ஏன் வர சொன்னேன். உங்களுக்கு இவங்க யாருன்னு தெரியுதா? சார், அந்த சிலை கடத்தல் கேஸில் நம்ம தானே சார் இவங்களை அரெஸ்ட் பண்ணோம். பரவாயில்லையே, கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கீங்க. அன்னைக்கு இவங்களை விட்டுட்டோம். ஆனால் எனக்கு இன்னும் இவங்க மேலே சந்தேகமாகவே இருக்கு. தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற சிலை திருட்டுல இவங்களும் இன்வால்வ் ஆயிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ நாம இவங்க வீட்டில் சர்ச் பண்ணோம்னா ஏதாவது ஒரு சின்ன சிலை கிடைச்சா கூட இவங்க வெளியவே வர முடியாத அளவுக்கு பண்ணிடலாம். போங்கயா, போங்க போய் சர்ச் சர்ச் பண்ணுங்க. போங்க. நில்லுங்க. இப்போ எதுக்கு நீங்க இந்த வீட்டை சர்ச் பண்ண வந்திருக்கீங்க? நான் தான் சிலையை திருடலன்னு அன்னைக்கே முடிவாய் போச்சே. இப்போ நீங்க வேணும்னே என் மேல பழி போட பாக்குறீங்களா? இப்போ நீங்க மரியாதையா வெளியே போகலன்னா நான் மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க சர்ச் பண்றோம். சந்தேக கேஸ்ல அரெஸ்ட் ஆனவங்க வீட்ல சர்ச் பண்றதுக்கு எங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. சரியா? எங்களை நீங்க வேலை செய்ய விடாம தடுத்தீங்கன்னு வைங்க, அதுக்காக உங்க மேல கேஸ் ஃபைல் பண்றதுக்கும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கு.